என் குடும்பத்தின் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படுவதாக, என் பிள்ளைங்க மேல ஊற்றப்படுவதாக. எங்க பிள்ளைங்க வீட்டுல ஜெப சத்தம் எழும்பட்டும், வேற சத்தம் வரக்கூடாது. எங்க வீடு ஜெப வீடு எனப்படட்டும், எங்க வீடு ஜெப வீடு எனப்படட்டும். ஜெப சத்தம் எழும்பட்டும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. நாங்க எங்க பிள்ளைய பார்க்க, எங்க பிள்ளைங்க கதவை பூட்டிட்டு இருக்கிறது என்ன நாங்க பார்க்கும் போது எங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்பா, எங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்பா, எங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்பா. எங்களை பார்க்க வைங்கப்பா, இத எங்களை பார்க்க வைங்கப்பா, எங்களை பார்க்க வைங்கப்பா, எங்களை பார்க்க வைங்கப்பா. எங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும் போது அவங்க வேதத்தை விரித்து வைத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கத பார்க்கணும். ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ரே பலரதன ரகடர பலர ஷேலலரலரே. அப்படியே உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பம் கணவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெப சத்தம் அதிகமாகட்டும். அந்நிய சத்தம் இனி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, சத்துருவின் சத்தம் இருக்கக்கூடாது. உங்க மனைவி பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சகோதரர்கள் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரீமா லகபதன ரகடர பலரதரா ஏரேலே ரேகபரபா சந்தரபலகரபா. அப்பா உங்களை நம்பி கேக்குறோம்ப்பா, நாங்க எவ்வளவு முயற்சி பண்ண முடியல, உங்களை நம்பி வந்திருக்கிறோம், உங்களை நம்பி வந்திருக்கிறோம். என் பையன் என்ன பண்றான், என் பொண்ணு என்ன பண்றான் பார்க்கும்போது பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஏ மாமா விண்ணப்பங்களின் ஆவியை, கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். பிள்ளைங்க மேல, குடும்பத்தின் மேல. ஷேரே பேலே ரேகே பார ஷேரே லே ரே தே நே ரேகே ஓ ரி பாபா பாபா ஷபல அன்ய பாஷைல, அன்ய பாஷைல ராலா ரா கபாதானா ரா பாலா ஷபல பல பௌதர ஏரே லே ரே கேபல ரதானா ரா சந்தரே லகடரா ஹண்டரே லகதரபா ஊடரபல ரியாந்தன ரே தரா டரா லரா தரா ஏமரா ஹண்டரா லகதரபா ஹண்டரே ஓரே பலரா தனரபா ஷேர பலரா தரபா ஷேர பலரா யாத்தரபா ரபா கபர பலர ஊரபல ரியாந்தன ரே ரிபா கபர பலரா தரா ரிபா ஹந்தல ரகன ஊற்றப்படுகிறது. உன்னதத்தில் ஆவி ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படும், ஊற்றப்படுவதா ஹண்டரே ஊற்றப்படுவதா ரிகாரா ஊற்றப்படுவதா ரிவலரே மஷே பரபா ராந்தரே லகதரா மஹந்தா ரகதா ரேஹே டேலரே ரேஹே டேலரே ரேஹே டேலரே ரிலே ரகதரா ரிமலர ஹண்டரே ஓரே பலர தன ஹண்டரே யாரா ஹண்டரே பலரா ஊற்றதோ. Thank you pa, thank you pa, hallelujah. வல்லமை ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே, வல்லமை ஆவியானவரே. ஹalleluya. சில வீட்டுல கணவனுக்கு தெரியாம ஜெபிக்கிற சகோதரி, உன் கணவன் ஜெபிக்கிறது நீங்க பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. ரபலா கபதனா ரபலா ரகதே ரிபலா ரகடா ரபரா. Oh my Jesus, oh Jesus, Jesus,
Jesus, Jesus, Jesus. Rebalama danara kadara. Hallelujah, 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 hallelujah. நம்பி இருக்கிறோம்ப்பா. Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர். Thank you Father. ஆமென். தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் வெளியும் மழை ஊற்றுகிறார், உள்ளேயும் மழை ஊற்றுகிறார். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். டெய்லி இன்னொரு காரியத்துக்காக கூட நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபத்திற்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. ஆமா, யாருக்கும் வரக்கூடாது. சிலர் வரணும்னு நினைப்பாங்க, ஏதாவது தடை, அது எதுவுமே வரக்கூடாது. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே யாருக்கும், ஆண்டவரே இங்க வந்து ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு கூட ஒரு தடை வந்துடக்கூடாது. பொருளாதார தடை வந்துடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு அந்த நெருக்கம் வந்துடக்கூடாதப்பா. குடும்பத்துல யாரும் சிக்காயிடக்கூடாதப்பா. எல்லாரையும் காக்கணும் ஆண்டவரே. சில வீட்டுல இருந்து சகோதரிகள் மட்டும் வருவாங்க. அப்ப அந்த வீட்டில் உள்ளவங்க அதுக்கு அனுகூலமா இருக்கணும். கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க இப்படி வந்து போறது நிமித்தம் யாருக்கும் வீட்டுல எந்த ஒரு மன வருத்தங்கள் வரக்கூடாது. ஆண்டவரே, யார் யார் தடையா இருக்கிறாங்களோ அவங்களே விரும்பி அனுப்பி வைக்கட்டும்பா. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. கொண்டு வாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நேரம் அதிகம் போய்விட்டது, போகட்டும். ஆமென். அப்ப சமூகத்துல ஜெபத்துல நேரத்தை செலவிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவன் நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. இங்க சர்ச்சில் சொல்லி ஜெபிக்கிற இந்த காரியத்துக்காக எனக்கு சர்ச்சில் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை கூட நீங்க எழுதி கொடுக்கலாம். நீங்க அதை எழுதி கையில மீட்டிங் முடிந்து கூட கையில கொடுக்கலாம். ஆமென். சில காரியம் இதை நீங்க பர்சனலா உங்க ஜெபத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிற காரியத்தை நீங்க பர்சனலா கூட கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதத்தை நம்ம ஃபுல்லா, அதனால தான் வேற எந்த ப்ரோக்ராமே கொடுக்காம இங்கேயே உட்காந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானித்திருக்கிறோம். கர்த்தர் வாக்கியம் பண்ணுவாராக. எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்டினியூஸாக மீட்டிங், அதனால சத்தம் வந்து வித்தியாசமெல்லாம் கேட்கும். நீங்கள் வார்த்தையை மட்டும் கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபத்தை குறித்து, ஆமென், ஜெபத்தை குறித்து படிக்கிறதுக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா ஜெபிக்கணும். ஆமென். நான் நல்ல ஜெபம் பண்ணதுக்கு என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்றதுக்கு நீ ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்லா படிச்சுட்டு ஜெபம் பண்ணாம இருந்தா பிரயோஜனமே கிடையாது. ஆனாலும் வேதத்தில் இந்த ஆகஸ்டுக்காக ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை கொடுங்க. எதுக்காக, எதை மையமாக வைத்து கேட்கும்போது தான் கர்த்தர் ஜெபத்தை குறித்து அதிகமாய் வலியுறுத்தினார், இடைப்பட்டார், பேசினார். ஆமென். எனவே நாம் வேதத்திலிருந்து இந்த ஜெபத்தின் அவசியத்தை நாம அப்பா பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் வேதத்தில் ஜெபத்தை குறித்து என்ன சொல்ல, எல்லாமே படிக்க முடியாது. பைபிள் கடல். அது மாத்திரமல்ல, இது ஜீவனா இருக்கு. இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்த்து இன்னைக்கு அதுல இருந்து என்ன வெளிப்படணும் அது கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதே வசனம் நாளைக்கு பார்க்கும்போது அதுல இன்னொரு மன்னா உள்ள இருக்கும், இன்னொரு ஊற்று, இன்னொரு முத்து அதுக்குள்ள இருக்கும். அதனாலதான் பைபிள் இன்றும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வாரம் வசனம் பேசும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய காரணம் இதுல ஜீவன் இருக்கிறதுனால. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவரிடத்துல இந்த எதிர்பார்ப்போடு இருக்கும். சீஷர்கள் இயேசுவினிடத்துல கேட்டார்கள்,
லூக்கா 11:1 வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, அவர் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். இயேசு ஜெபிக்கிறத பார்க்கறாங்க. சீஷர்கள் வெயிட் பண்ணிட்டு, சீஷர்கள் ஜெபிக்காதவங்க கிடையாது, சீஷர்களும் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனா இவங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு பார்த்தா இயேசு இன்னும் ஜெபத்தை முடிக்கல. இல்ல ஃபேமிலி பிரேயர்ல எல்லாம் சில ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது மற்றவங்க எல்லாம் அப்படி கண்ணெல்லாம் திறந்து பார்ப்பாங்க. எதுக்குன்னா முடிக்கல. அப்பதான் கேட்கிறாங்க, சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு போதிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று கேட்டபோது இயேசு கிறிஸ்து போதித்தார். அப்ப அதன் அர்த்தம் என்ன? ஜெபத்தை குறித்து, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கண்டிப்பாக நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இப்படி ஜெபித்தாதான் ஆண்டவர் கேட்பாரான்னு கிடையாது. ஆமே, ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல தாயினிடத்துல பசிக்குதுன்னு அது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதால கேட்க முடியும். ஆமே, ஒரு பிள்ளை முதல்ல பசிக்குதுன்னு எப்படி கேட்கும்? அழுது, வேற எப்படியும் கேட்க தெரியாது. இல்ல நீ வாயை திறந்து சரியா தமிழ்ல அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொன்னாதான் நான் சோறு தருவேன் அப்படின்னு இல்லை. பிள்ளை அழுதுனாலே எதுக்கு தான் அழும்? ஐயோ நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கல, அப்படி எந்த பிள்ளையாவது அழுமா? இல்ல, வளர வளர வளரதான் இல்ல. ஆமே, அப்ப ஜெபத்தை இப்படி பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாருன்னு கிடையாது. ஆனா நாம் ஜெபத்தை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபிக்கிறவர்கள் இதை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு 7 காரியங்களை நான் சொல்லி இன்னைக்கு நாம ஜெபம் பண்ண போறோம். இல்ல டீட்டெயிலா பேசுறதுக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு நாம் இந்த ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். முதல் காரியம், மார்க் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 35வது வசனத்தை வாசியுங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனும் அவர் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றார். இருட்டோடு இருட்டா எழுந்து ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போறார். மார்க் சுவிசேஷம் 6:46 அப்படி வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போறார். ஆமென். ஜெபிக்கிறதுக்காகவே ஒரு இடத்துக்கு போறார். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்னே செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போறான். தேவன் எங்க இருந்து ஜெபம் பண்ணா கேட்பார். தேவன் எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இருட்டா எழுந்துன்னா பக்கத்துல சீஷர்கள் படுத்திருக்கிறாங்க. அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க அவர் எழும்பி போய் ஒரு இடத்தில், வனாந்தரமான ஒரு இடத்தில் போகிறார். இன்னொரு பிளேஸ்ல இயேசு இருக்கும்போது அங்கே ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு அங்கே ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்துல போறார். ஆமே, ஊர்ல இருந்தா நான் ஜெபம் பண்ணி இருப்பேன், இங்க வந்தா அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை என்பது பரதேசியின் பிரயாணம் தான். இல்ல பரதேசின் வாழ்க்கை. எங்கே இருப்போம்? இங்கே இருப்போம். இப்போ
சில ஃபாரின்ல வேலை பார்க்குறவங்க கொஞ்ச நாள் லீவுக்கு இங்கே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. ஊரில் இருந்தால் எனக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம், அதனால நான் ஊருக்கு வந்து மொத்தமா அப்படி கிடையாது. நம்ம தேவன் எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் வீட்டிலே. ஆனா நான் இந்த இடத்துல உட்கார்ந்தா மற்றவங்களுக்கு தெரியணும் இவன் ஜெபிக்க போறான். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஏதோ வந்த போனோம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இது காண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் இருக்க, எல்லாரையும் அப்புறப்படுத்துறார் பாருங்க. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க அவர் ஒரு இடத்துல போயிருந்து ஜெபம் பண்றார். அப்போஸ்தலனாகிய பவுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஊழியத்தை ஸ்தாபிப்பார், அடுத்த ஆண்டவர் ஆவியானவர் அவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவார். அப்ப நிலையான ஒரு இடத்துல அவர் இல்லை, ஒவ்வொரு இடத்துல போய் எத்தனையோ எவ்வளவோ டிராவல் பண்ணிட்டார். இன்னைக்கு இருந்த மாதிரி வசதிகள் கிடையாது. அப்படி இல்லாமலேயே வசதிகள் இருக்கிறவர்கள் செய்த பிரயாணத்தை விட பவுல் செய்த பிரயாணம் என்பது அதிகம். அவர் எங்க போனாலும் அவர் முதல்ல எந்த இடத்தை தான் கண்டுபிடிப்பார்னா, ஜெபிக்கிறதற்கு ஒரு இடம் வேணும், ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஆமே, சரி ஒரே ரூம் ஓகே, இந்த ஓரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வழக்கமாய் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்றார், அங்க உட்கார்ந்து. ஆமென். ஆற்றின் அருகே, ஏன்னா அங்க அவருக்கு தனி ரூம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவருக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம். எனக்கு மட்டும் பிரேயர் ரூம் இருந்திருந்தா ஜெபம் பண்ணவே மாட்டோம். ஆமே, அவர் பாருங்க வனாந்திரத்தில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்றார். ஆமே, எனக்கு வீட்டில் இருந்தா ஜெபமே. ஆமே, இருட்டா எழுந்து அவர் பார்க்கிறார், பேதுரு இந்த சைடு எல்லாம். பேதுரு பின்ன தூங்குறதுக்கு சொல்லவே, நாளைக்கு கழுத்தை வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சும் சிறைச்சாலைக்குள்ள நம்ம அண்ணன் படுத்து தூங்கிட்டே இருக்கிறார். இயேசு பாருங்க அப்படியே எழுந்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றார். உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணன்னு சொல்ல, அந்த ஜெபத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். இது நான் ஜெபிக்கிற நேரம். அவருடைய ஜெபத்துக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக கூட இருந்தவங்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஏன்னா இது நான் தனி அவரோடு இருக்கிற நேரம். நம்ம மற்றவங்களை அப்புறப்படுத்த வேண்டாம். நம்ம ஜெப நேரத்தில் நம்ம போன் இருக்குல்ல, அதுதானாங்க நம்ம கூடவே இருக்கு. வாழ்விலும் தாழ்விலும் கூட. ஒரு நாளைக்கு நம்ம கை அதிகமா யாரை தொடுதுன்னா போனை தான். ஆமாவா இல்லையா? நம்ம கை பைபிளை தொட்டது அதிகமா, போனை தொட்டது அதிகமா? ஏன் சில நாங்க பைபிளே எங்க தான் வச்சிருக்கோம்? பைபிள் போன்ல இருக்கிறது நல்லது, ஆனா போன்ல பைபிள் மட்டும் கிடையாது. எல்லார் போன்லயும் பைபிள் இருக்கும். என் போன்ல நிறைய பைபிள் இருக்கு, ஆனா போன்ல பைபிள் மட்டும் கிடையாது. ஆனா இந்த பைபிள்ல வசனம் மட்டும்தான் இருக்கு. அதனால மன்னாவை எதுல தேடணும்? நம்ம அதுல தேடிட்டு இருந்தா அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களாம் எங்க இருந்தோ நம்பர் எடுத்துட்டு போன வருமா, ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். நான் 9th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன், நீ மட்டும் என் கையில கிடைச்ச. ஹாய் ப்ரோ. அப்பதான் நம்ம வசனம் பார்க்கலாம், அப்படி வரும். இதுதான் பிரச்சனை. இதுல வேற எதுவுமே வராது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு அதான் அந்த முக்கியத்துவம், ஜெபத்துக்கான முக்கியம். ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணணும், அங்க யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. கூட இருந்த சீஷர்களை துரிதப்படுத்துறார். ஏன்னா யோவானை விட்டா நேர நெஞ்சில வந்து படுத்துருவான். நீ போ, அங்க போ. துரிதப்படுத்தினாரா, ஃபோர்ஸ் பண்ணாராம். இது என்னோட பிரேயர் டைம், நான் ஜெபம் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஆமென்.
காரணங்களை சொல்லி ஜெபிக்காமல் இருக்கவில்லை. ஏன் ஜெபிக்கலன்னு நமக்கு சொல்றதுக்கு 1000 காரணங்கள் உண்டு. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. இல்ல, இயேசுவை தேடுறதை விட யாருங்க நம்மளை தேட போறா? எவ்வளவு ஜனங்க அவரை தேடி, ஏன்னா அவரிடத்திலிருந்து நன்மையே அண்டி தீமை வரல. அவர் பேசினா அவ்வளவு நன்மை, அவர் பார்த்தாலே அற்புதம், அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே அற்புதம். ராத்திரி பகல காத்து கிடக்குறாங்க அவருக்காக. ஆனாலும் அவர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இரண்டாவதாக ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரிடத்துல கேட்கிறோம் என்கிற கவனம் ரொம்ப தேவை. யாரிடத்துல கேட்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவருடைய வல்லமையை வைத்தும், அவருடைய கிரியைகளை வைத்தும், அவருடைய சுபாவத்தை வைத்தும் வேதத்தில் பல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை அழைப்பது உண்டு. கிருபை நிறைந்தவர், உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர். அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜெபத்தை கேட்கிறவரே. அப்படி சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 38:5 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று. விண்ணப்பத்தை கேட்டேன். யாத்திராகமம் 3:7 கர்த்தர் சொல்லுகிறார், கூக்குரலை கேட்டேன். கூக்குரலை கேட்கிறேன். இந்த வழியில கூக்குரல் இடுற அந்த சத்தம் கேட்கிறாராம். யாத்திராகமம் 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமூச்சின் சத்தத்தை கேட்டாராம். பெருமூச்சு. ஆமென். சத்தம் போட்டு அழுதா கூட நமக்கு சிலருக்கு கேட்காது. ஆனா இந்த அழுது முடிந்துட்டு வரக்கூடிய அது கூட கேட்கிறாராம். கூக்குரலை கேட்டும் அவர் பதில் கொடுத்திருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். பெருமூச்சை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். அழுகையின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். கருத்தாய் ஜெபித்த எலியாவின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். யாரிடத்துல கேட்கணும்? யார் ஜெபத்தை கேட்கிறாரோ அவரிடத்துல தான் கேட்கணும். நான் ஜெபிக்கிறேன், யார்கிட்ட ஜெபம் பண்றேன்? என் விண்ணப்பத்தையும் அவர் கேட்பார், என் கூக்குரலையும் அவர் கேட்பார், என் பெருமூச்சையும் அவர் கேட்பார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார் 18வது சங்கீதத்திலே 6வது வசனத்தை வாசிங்க. 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய். நம்ம ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் நேர அவர் இருக்கிற இடம், அவர் சந்நிதியில்னா அவர் இருக்கிற இடத்துக்கு, அவர் இருக்கிற இடத்துக்கு நாம இப்ப போக முடியுமா? யாருக்காவது போகணுமா? இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு நாம இப்ப போக முடியுமா? நாம இருக்கிற இடத்துக்கு கிருபையா அவர் வரார். ஹல்லேலூயா. அது அவருடைய கிருபை. ஆனா நான் ஜெபிக்கும் போது என் கூப்பிடுதல், என் ஜெபம் அவர் சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில், அப்படி வேற எங்கேயும் இல்லை. அதனாலதான் அவர் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். சிக்னல் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மழையினால ஜெபம் கட்டாகாது. ஆமென். நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அபயமிட்டேன், என் சத்தத்தை கேட்டார். எப்படி கேட்டாரோ அந்த ஜெபம் அப்படியே போய் அவருடைய சந்நிதியில போய் அவர் இருக்கிற இடத்துல போய் அப்படியே அவருடைய செவிகளில் ஏறிட்டு. அவர் சந்நிதியில சத்தம் இல்லாத நிலையே கிடையாது. அங்க தூதர்கள்
சத்தம் போட்டு ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு மகிமையை செலுத்திக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. அது நடுவுல நான் அபயம் விடும்போது, நான் கண்ணீர் விடும்போது, நான் பெருமூச்சு விடும்போது, ஹல்லேலூயா, அது அவர் செவிகளில் ஏறும். அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். யாரிடத்துல ஜெபிக்கணும்? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். யார்கிட்ட கேட்கணும்? யாருக்கு எல்லாவித நன்மையையும் சம்பூர்ணமாய் கொடுக்க முடியுமோ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஹல்லேலூயா. நாம கேட்ட மனிதர்களிடத்திலிருந்து 99% வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல, முடியாது, இப்போ ரொம்ப கஷ்டம். ஆமே. அதனாலதான் நீ ஏன் திராணி இல்லாதவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். மணிக்கூர் கணக்கா போயிருந்து காத்து கிடந்து கேட்டுட்டு இருக்கிறோம். கதவை தட்டி கேட்கிறோம், போன் பண்ணி கேட்கிறோம், 4 பேரை விட்டு கேட்கிறோம். பைபிள் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நாம் கேட்கிறதெல்லாம் அனுபவிக்கிறது கேட்கிறோமா, அழிகிறது கேட்கிறோமா? நம்ம கேட்டதெல்லாம் நம்ம அனுபவிப்பதற்கான. அதனாலதான் என் கேட்டதெல்லாம் தேவன் தரலன்னா இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, இது எனக்கு அழிவுக்கு காரணமா இருக்குமான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால பைபிளோட ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கணும். தேவன் தருகிற அனுகிரகம் என்னவென்றால் அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எப்படி தருவாரா? வரிசையா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கியூல நின்று நன்மையை வாங்க வந்திருக்கிறோம். ரேஷன் கடையில் நிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். வரிசையா ஒவ்வொருத்தரா வந்துட்டு நம்ம டேர்ன் வந்ததும் மண்ணெண்ணெய் தீந்துட்டு இப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். ஆமா. ஆனா நம்ம யார்கிட்ட போய் நிக்கிறோம்னா இப்படி சொல்றாங்க தெரியுமா? அவங்க கிட்ட போய் நிக்கிறோம். நேத்து வந்திருக்க கூடாதா? நீங்க போன மாசம் இதை கேட்டிருக்க கூடாதா? இப்படி சொல்ல மாட்டா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, என்னை நோக்கி கூப்பிடு. இப்படி எரேமியாவிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தம்மை அறிமுகப்படுத்தி விட்டு சொல்லுகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இதை செய்கிறவரும் இதை உருவேற்படுத்துகிறவரும் இதை திடப்படுத்துகிறவருமான யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், யெகோவா என்னும் நாமத்தை குறித்து நமக்கு தெரியும். இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தானோ, ஆபிரகாமுக்கு நான் செய்யும் போது எப்படி இருந்தேனோ இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையிலும் இல்லாதவைகளை இருக்கிறதை போல என்னால வரவழைக்க முடியும். அவர்கிட்ட தான் கேட்கணும். எனவேதான் யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிங்கள். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரத்தின் 4-5 வசனங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும். நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இருக்க கூடாதாம். அதுக்கு என்ன செய்யணும்? 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால். ஆண்டவருடைய ஆசை என்ன? ஒரு தேவ பிள்ளை ஒன்றிலும் குறை உள்ளவர்களா இருக்கக்கூடாது சொல்லிவிட்டு அடுத்து அது குறைவுள்ளவர்களா இல்லாம இருக்க, நிறைவுள்ளவர்களா இருக்க என்ன செய்யணும்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் ஒரு காரியத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவர் உங்க விருப்பம் தான் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனா இருக்க கூடாதுன்னு, இந்த விஷயத்துல எனக்கு குறைவு இருக்குன்னு சொல்லி நான் கேட்கும் போது அவர் கடிந்து கொள்ள மாட்டாராம். ஏய், உனக்கு உன் தகுதிக்கு இது தேவையா? உனக்கு இது தேவையா? இப்படிலாம் சொல்ல மாட்டாராம். அவருடைய ஆசை என்ன தெரியுமா?
உலகம் இப்படி ஆசைப்படாதுங்க, உறவுகள் இப்படி ஆசைப்படாதுங்க. உனக்கு இப்போ கார் தேவையா, உனக்கு இப்போ இந்த வீடு தேவையா, இப்படிதான் உலகம் சொல்லும். அவர் அப்படி இல்லை. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ நிறைவுள்ள, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ நிறைவுள்ளவனா இருக்கணும். அதனால உனக்கு அப்படி, இதுதான் அவருடைய விருப்பம். உங்களில் ஒன்றுக்கும் குறைவில்லாம இருக்கணும். இப்போ உங்களில் ஒருவன் இப்ப ஞானத்துல குறைவா இருந்தா அவர்கிட்ட வந்துடணும். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், யாவருக்கும். அதுல யூதன் என்றோ கிரேக்கன் என்றோ கிடையாது, பாஸ்டர் என்றோ விசுவாசி என்றோ கிடையாது, பரிசுத்தவான் என்றோ பாவி என்றோ கிடையாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு குறை இருக்கு ஆண்டவரே அப்படி நான் கேட்கும்போது, உன் தகுதிக்கு இது அப்படி சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா. சிலர்கிட்ட சில காரியங்கள் கேட்கறதுக்கே ஒரு பயமா இருக்குல்ல, அவர்கிட்ட இந்த பயம் வேண்டாம். அந்த பயம் இல்லாததுனாலதான் பேதுரு கேட்டாம் பாருங்க கேள்வி, நாம் இங்கே இருப்பது உமக்கொரு கூடாரம். பைபிள் சொல்லுது அவன் என்ன கேட்கிறான் அவனுக்கே. ஆனா அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? என்ன கேட்கிறான்னு தெரியல, அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? இயேசு இருந்தனால வந்துச்சு. ஐயோ இது கேட்ட அவர் அடிச்சிருவாரோ, அது எனக்கு தேவையான தருவார், நான் கேட்டேன்னு சொல்லி அவர் கடிந்து கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. யோவானுடைய யாக்கோபுடைய தாயார் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்துல ஒரு பையன் ரைட்ல இருக்கணும், இன்னொரு பையன் லெஃப்ட்ல இருக்கணும். இயேசு அவங்களை கடிந்து கொண்டார். இல்ல, இந்த பாருமா, அது அவருடைய சித்தம். ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் உடனே யோவான் உனக்கு என்ன கேட்கணும் விவரம் இல்லையா? இயேசு இப்படிதான் சொன்னாரா? ஏன்னா நம்ம கேட்கறதே விவரம் இல்லாம தான். பைபிள் அப்படித்தானே சொல்லுது, நாம் எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பயங்கரமா பிரேயர் பண்றோம். பைபிள் சொல்லுது உனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் தெரியல. அதனால ஆவியானவர் என்ன பண்றார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, ஹல்லேலூயா, நம்ம என்ன அப்படி இப்படி அந்த கோர்வை இந்த கோர்வை அடுக்கு மொழியில கதை நடக்காது. இவ்வளவு ஜெபம் பண்ணி ரோமர் 8 படிச்சா உனக்கு இன்னும் தெரியல. நீ ஊழியம் செய்யற, லைவ்ல ப்ரோக்ராமும் பண்ற, பாட்டும், ஆனா இன்னும் உனக்கு ஜெபம் பண்ண எதுக்கு இது சொல்றேன்னா, ஐயோ நான் இப்படி ஜெபம் பண்ணாலும் என்னை கடிந்து கொள்வார், எனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு அவர் கடிந்து கொண்டிருப்பார்னா, ஒருத்தங்க கிட்ட நம்ம ஒண்ணு கேட்க போறோம், அவங்க மட்டும் கடினமா பேசி நம்ம கிட்ட போனை வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்போமா? இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்தில் வந்து நிக்க காரணம் என்ன தெரியுமா? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணுமா? அப்படி கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன் கொடுக்கிறார்? அவருடைய ஆசை என்ன? என் புள்ள குறைவுள்ளவனா இருக்கக்கூடாது. இந்த முதல் நாள்லயே உங்க வாழ்க்கையில எது எது குறைவா இருக்கிறது அது நீங்க உங்க டைரியில எழுதி வச்சு அதை தேவ சமூகத்துல சொல்லி கேளுங்க. கேட்க பைபிள் சொல்லுதுல கேளுன்னு, கேளுன்னு இருக்குல்ல, கேட்க கடவன். ஏன்னா அந்த 4வது வசனத்தை திருப்பி வாசிங்க. யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாயும் பூரணராயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அப்ப ஆண்டவருடைய ஆசை இது. அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் தான் வேதமாய் எழுதி நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, ஆண்டவர் நான் இந்த விஷயத்துல குறைவா இருக்கிறேன், அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபத்துல இருக்கிற குறை மாறணும். பழைய மாதிரி ஜெபம் பண்ண முடியல, அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியல, ஊக்கமா ஜெபம் பண்ண முடியல, பாரத்தை உள்வாங்கி ஜெபம் பண்ண, சும்மா ஜெபம் பண்ண முடியாது. பார்க்கறதுக்கு வேணும், அப்படி இப்படி மூஞ்செல்லாம் இப்படி வைக்கலாமே தவிர அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணணும்னா கிருபை நாவி ஊற்றப்படணும், விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படணும்.
அதுக்காக தான் ஆண்டவரிடத்துல கேட்டோம். ஹல்லேலூயா. இது இங்கிருந்து மிரட்டி கண்ணமடு ஜோமன் அழு அப்படிலாம் அழ முடியாது. அப்படிலாம் அதை அவர் ஊற்றணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஊற்றுவாராக. கர்த்தர் ஊற்றி விட்டார். ஆமென். அப்ப கேட்கணும். யாரிடத்துல கேட்கணுங்கிற தெளிவு இருக்கணும். நான் இவர்கிட்ட கேட்க போறேன். ஏன் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன்னா அவர் யாவருக்கும் சம்பூர்ணமா. அப்ப என்கிட்ட ஒரு குறை இருக்குது. ஏன்னா ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறேன். அப்பா எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டா ஆண்டவர் எனக்கு எப்படி தருவாராம்? ஞானத்தோடு கூட. ஞானத்தை கேட்ட ஒரு ஆளை சொல்லுங்க. அவர் ஞானத்தையும் எக்ஸ்ட்ராவையும் எக்ஸ்ட்ரா கொடுத்தார்ல, இதையும் வச்சுக்கோ. அவர்கிட்ட இல்லாம இருந்ததா இப்பத்தைக்கு இத வச்சுக்கோ. இல்ல அப்படி இல்ல, அவர்கிட்ட எக்ஸஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. அவர்கிட்ட நீங்க ஒண்ணு கேட்டா அவர் ரெண்டு தருவார். ஞானத்தை கேட்கிற என்ன ஐஸ்வர்யத்தையும் அதான் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் குறைய நான் குறைவுள்ளவனிடத்தில் கேட்க மாட்டேன். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் தான் கேட்பேன். ஹல்லேலூயா. யார்கிட்ட கேட்கிறோங்கிற தெளிவு இருக்கணும். மூன்றாவதாக எந்த ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்னே பிலிப்பியர் 4:6 வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எப்படி சொல்லணுமா? ஸ்தோத்திரத்தோடு. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நாம கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னமே அல்லது கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னே பெற்றுக்கொண்டதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது அவசியம். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னே இதுவரை பெற்றுக்கொண்டோம் அல்லவா? அதனாலதான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். ஏன் நம்ம ஜெபம் பண்ண வந்திருக்கோம்? நம்ம ஜெபத்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறா. எல்லா ஜெபத்தையும் கேட்டாரா? எல்லாத்துக்கும் பதில் வந்துச்சானா? இல்ல. யாருக்குமே எல்லா ஜெபத்துக்கும் பதில் வராது. ஏன்னா அவர் ஒரு நாளும் அப்பத்துக்கு பதில் கல்லை தரமாட்டார். நாம கேட்கிறது நிறைய, கொஞ்சம் அப்போ நிறைய. என்னுடைய ஜெபத்துல 80% பதில் கிடைத்தது, 20% பதில் கிடைக்கலன்னா நான் 80% அப்பம் கேட்டேன், 20% கல்லை கேட்டேன். என் ஜெபத்துல 50%, 10 விண்ணப்பத்தில் 5க்கு பதில் கிடைச்சது, 5 பதில் கிடைக்கலன்னா நான் கேட்ட 5 அப்பம் கேட்டிருக்கிறேன், 5 கல்லு கேட்டிருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி இதுவரை எனக்கு ஒரு பதிலுமே கிடைக்கலன்னா நான் கேட்டது முழுவதுமே கல்லுன்னு சொன்னதும் தெரியுது உங்க பல்லு. நான் இவ்வளோ கேட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வதற்கு முன்னே, கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு முன்னே ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் அல்லவா? அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கெத்சமனையில போய் எப்படி அழுது ஜெபம் பண்ணார் நமக்கு தெரியும். ஆனா அங்க ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி அவர் செய்தது என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 14:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு எதுக்கு போறார்னா ஜெபம் பண்ண போறார். ஆனா அங்க போய் எப்படி அழுது ஜெபம் பண்ணார். அவருடைய வியர்வை ரத்தமா வந்துச்சு. அவர் வியாகுலப்பட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வாயில என்ன இருந்துச்சு தெரியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பாட்டு, நன்றி பாட்டு, நன்றி செலுத்து. நல்ல ஜெபத்துல முதல்ல நான் கேட்டு பெற்று கொண்டதை நினைவு கூறணும். நினைச்சு தேங்க் பண்ணணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இது நீர் பாராட்டுகிற கிருபை, நீ செய்த நன்மை, ஒவ்வொன்னா நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். கேட்பதற்கு முன்னே, பெற்றுக்கொள்வதற்கு முன்னே, பெற்றுக்கொண்டதற்காக தேங்க் பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் அதிகமாய் இன்னும் சொல்லணும்னா, நீங்க தேவன் செய்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்தி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களா,
உங்க ஜெப அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 hour ஜெபம் பண்றீங்கன்னா 45 நிமிஷம் துதியா இருக்கும், 15 நிமிஷம் ஜெபமா இருக்கும். ஏன்னா நன்றி சொல்லி தீராதே வாழ்நாள் எல்லாம் உம்மை. நம்ம ஜெபத்துல நாம கேட்கிறத விட நாம செலுத்துறது நிறைய இருக்கணும். தாவீதுனுடைய ஜெபத்தை பாருங்கள். 119வது சங்கீதத்துல அந்த வசனத்தை பார்த்த வாசிங்க சிஸ்டர். 119 7 தரம் துதிக்கிறேன்னு சொல்லுவார். 164 119 164 உமது நீதி நியாயங்களின் நிமித்தம், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். எத்தனை தடவை? எல்லாரும் சொல்லுங்க 7. இனி அப்படியே 55வது சங்கீதம் 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். எத்தனை தடவை இங்க சொல்லி இருக்கிறார்? ஜெபம் பண்றது எத்தனை தடவை? 3. அங்க 7. 7 + 3 எத்தனை? 10. 10ல எத்தனை சதவீதம் துதி, எத்தனை சதவீதம் ஜெபம்? 100ல வாங்க. எத்தனை சதவீதம் துதி, எத்தனை சதவீதம் ஜெபம்? 70% துதி, 30% ஜெபம். ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நன்றி அறிதல். நீங்க 2 சாமுவேல் 7 எடுத்து வாசிக்க வேண்டிய டைம் இல்ல. நீங்க படிச்சீங்கன்னா தாவீது ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம் இப்படி சொல்லி, ஆண்டவரே வெகு தூரத்து செய்தியை சொன்னீங்க, ஆண்டவரே நீங்க அடியானை குறித்து சொன்னீங்க, நீர் என்ன மேன்மையான சந்ததியின் மனுஷனா பார்த்தீர், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு விண்ணப்பம் பண்ணுவாரு. உமது அடியானின் வீடு உமக்கு முன்பா இருக்கும்படி. அவன் செய்ததை சொல்லி சொல்லி அதுக்கு நேரம் பத்தல. ஸ்தோத்திரத்தோடு நீ உன் பெரிய பிரச்சனையில வந்திருக்க உண்மைதான், ஆனா அதனை ஸ்தோத்திரத்தோடு சொல்லு. ஆமென். நான் எனக்கு ஒரு காரியம் சால்வ் ஆகிறதுக்காக, பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்காக நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம பிரச்சனையை பார்க்காதவங்க அல்ல. கோலியாத்தை பார்க்கிறோம், அதுக்கு முன்னாடி சிங்கத்தை பார்த்துருக்கிறோம், கரடியை பார்த்துருக்கிறோம். தாவீது அப்படித்தானே ஃபேஸ் பண்ண போனா சிங்கத்தின் கைக்கும். தாவீது சொல்றாருங்க, நான் இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன்னு எடுத்ததும் சொல்லல. ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு விசை கரடி வந்துச்சு. அவன் நினைவு கூறுகிறான். நினைவு கூறணும். அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்னே பெற்றுக்கொண்ட காரியங்கள் இருக்கிறது அல்லவா, அதுக்காக எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறக்கவே கூடாது. அதை நினைச்சு முதல்ல நல்ல ஜெபத்துல கவனிக்க வேண்டிய காரியம், கவனிக்க வேண்டிய காரியம். நாம வெறுமனே கேட்டுட்டு மட்டும் இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட எதற்குமே ஸ்தோத்திரம் செலுத்தலைன்னா உலகத்துக்கு நம்ம எப்படி காண்பிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு காட்டுறோம். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே, நான் என் வாயில நான் பெற்றுக்கொண்டதுக்கு ஆண்டவருக்கு நான் தேங்க் பண்ணாம சும்மா நான் கேட்டுட்டு மட்டும் இருக்கிறேன்னா, என்னை பார்க்கிறவங்களுக்கு, என்னை கேட்கிறவங்களுக்கு நான் என்னை எப்படி காண்பிக்கிறேன் என்றால், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை சொல்லவே கூடாது. ஏன்னா இதுக்கு மேல செய்யறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் வாயை திறந்தா ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் எல்லாமே பாட்டா இருக்கான்னு பார்த்தா நிறைய ஜெபம் தான் இருக்கும். ஆனா தாவீது பாடிதான் முடிப்பார். ஒண்ணு பாடி தொடங்குவார், இல்லைன்னா பாடி முடிப்பார். ஜெபிக்கிறதுக்கு முன்னும் ஜெபித்த பிறகும் தேவனை ஸ்தோத்தரிப்பது அவசியம்.
ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எதற்காக ஸ்தோத்தரிக்கணும்? பெற்று கொண்டதற்காக. ஜெபித்த பிறகு எதற்காக ஸ்தோத்தரிக்கணும்? இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தர. இதுதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் மேல இப்படி நம்பிக்கை இருக்கணும். 1 யோவான் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொள்வோம் என்றல்ல, பெற்றுக் கொண்டோம். நான் கேட்டாச்சு, எனக்கு கிடைச்சாச்சு. ஹல்லேலூயா. பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னும் ஜெபிக்கிறதுக்கு பின்னும் ஸ்தோத்திரம் பண்ணுதல் அவசியம். தானியேல் ஜெபம் பண்ணி ஸ்தோத்தரித்தான். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். எனக்கு கிடைச்சாச்சு, விடுதலை கிடைச்சாச்சு, எனவே பாடினாங்க. ஆனா பாடினதுக்கு அப்புறம் தான் விடுதலையே அவங்க விசுவாசத்துல பார்த்துட்டாங்க. விடுதலைய, இந்த கட்டுகள் உடையறத விசுவாச கண்கள்ல பார்த்துட்டாங்க. பார்த்ததுனால துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசுவாச கண்கள்ல முதல்ல பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னாலே அடுத்து நம்முடைய மாம்ச கண்கள்ல பார்ப்போம். மோசே நாட்களில் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கிறதை முதல்ல மாம்ச கண்கள்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் துதிச்சாங்க. ஆனா யோசுவாவின் நாட்களில் எரிகோவுக்கு முன்பாக நின்று விசுவாச கண்களை கர்த்தர் பார்க்க வைத்து துதிக்க வைத்து பிற்பாடு அதை கர்த்தர் நடப்பித்து மாம்ச கண்களை பார்க்க வைக்கிறார். இந்த ஆகஸ்ட் ஜெபத்துல அநேக காரியங்களை நீங்கள் உங்கள் விசுவாச கண்கள்ல பார்க்க போறீங்க. அது கர்த்தர் குறித்த நாள் உங்க மாம்ச கண்களும் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 4வதாக ஜெபத்துல கவனிக்க வேண்டிய காரியம், ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க காரியத்தை எல்லாம் சொல்லணும். முதல்ல நம்ம தேவையை மட்டும் கேட்கிறோம். நமக்கு என்ன விண்ணப்பம் இருக்குதோ அதை மட்டும் ஜெபத்துல வைக்க கூடாது. அந்த காரியம் என்னத்துக்கு தேவை, நீங்க எந்த சிச்சுவேஷன்ல டிராவல், இதெல்லாம் தெரியப்படுத்துங்கள். அதான் பைபிள்ல இருக்கு. நீங்க ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது அந்த வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 11:6. லூக்கா 11வது அதிகாரம் 6வது வசனம். இப்ப சிநேகிதன் வீட்டுல போய் பாதிராத்திரில கதவை தட்டுகிறான். தட்டி என்ன வேணும், அவனுக்கு 3 அப்பம் வேணும். அவன் கதவை தட்டி, ஆண்டவரே 3 அப்பம் தாங்க, இப்படி கேட்கறதுக்கு தான் உண்டு. ஆனா அப்படி கேட்காம அவர் அவருடைய காரியத்தை முதல்ல தெரியப்படுத்துகிறார். என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் தன் தேவையை சொல்றான். நம்ம தேவையை மட்டும் சொல்றோம், காரியத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் போன் பில் ஏறிடுமா, யார் யார்கிட்ட என்னெல்லாமோ பேசுறோமே. ஆண்டவர்கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. உங்க பிள்ளை குறித்து என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை வேணும். ஓகே, எதுக்கு விடுதலை வேணும்? ஒரு வாலிப பையனை ஒரு தகப்பன் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தான். இயேசு ஜெபிக்க போயிட்டார் மலையில. சீஷர்கள் இடத்துல கொண்டு போகிறான். சீஷர்களால் கூடாம போயிட்டு உடனே இயேசு வரும்போது இயேசுவின் இடத்துல எனக்கு என் பையனுக்கு சுகந்தாங்க அப்படி கேட்கல, தெளிவா சொல்லுகிறான். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17-18 வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். தெளிவா சொல்றார். ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நம்ம எல்லாம் ஷார்ட்டா சொல்லி முடிப்போம். ஆண்டவரே உமக்கு 1 கோடி ஸ்தோத்திரம். நம்ம சொன்னது எத்தனை ஸ்தோத்திரம்? ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஸ்தோத்திரம்? நாங்க டெய்லி காலைல 1000 ஸ்தோத்திரம் சொல்றோம். நாங்க 1 கோடி ஸ்தோத்திரம் சொல்றோம். ஆண்டவரே உமக்கு 1 கோடி. ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க பார்த்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே
நீ எதுக்காக ஜெபம் பண்ண? நான் எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணேன். அவன் தெளிவா சொல்றான், ஆண்டவரே எனக்கு இப்படி பையன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னா அவனை எங்க பிடிச்சாலும், இதெல்லாம் நம்ம மற்றவங்க கிட்ட தான் ஷேர் பண்றோம். காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நீ ஜெபம் பண்ணா உனக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொல்ல, நீ உன் எல்லாத்தையும் தெரியப்படுத்து, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒருத்தங்க கிட்ட, நம்பிக்கைக்குரிய ஒருத்தங்க கிட்ட நம்ம கவலையெல்லாம் ஷேர் பண்ணாலே நமக்கு உடனே விடுதலை கிடைக்காது, ஆனா ஒரு சமாதானம் கிடைக்குதா? ஜெபத்துல பதில் வாங்குறதுக்கு முன்னாடி சமாதானத்தை வாங்கணும். நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துட்டுனாலே எனக்கு என்ன நம்பிக்கை வந்துடும்னா பதில் வந்துடும் அர்த்தம். அந்த சமாதானம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? என்ன நீங்க உங்க சிச்சுவேஷன் என்ன? இவன் நிலைமையை பாருங்க. இவர் இந்த தகப்பன் முதல்ல பையனை குறித்து சொல்றான். அவன் எங்க பார்த்தாலும் அலை கழிக்குது. அப்படி அலை கழிக்கும் போது அவன் என்ன செய்யறான்? அவன் நுரை தள்ளுறான், அவன் பல்ல கடிக்கிறான், அவன் சோர்ந்து போகிறான். இன்னும் அவன் ஜெபிக்க, இன்னும் விண்ணப்பத்தை வைக்கல, இன்னும் என் பையனுக்கு சுகம் தாங்கன்னு கேட்கல. ஆனா அதுக்கு முன்னாடி அவனை குறித்து தெரியப்படுத்துகிறான். உடனே இயேசு கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சன்னதியே. அதுக்கு முந்தின வசனம் வாசித்தீங்களா? இது எத்தனை காலம்? 17. இது எவ்வளவு காலம்? அந்த 9வது அதிகாரம் 18 19 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று. எங்க ஆண்டவருக்கு தெரியாத எவ்வளவு காலம் ஆயிட்டுன்னு? நீங்க ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்தும் போது அவர் விசாரிக்கிறார் அந்த விஷயத்தை. அவர் உங்களை என் விஷயத்தை ஒருத்தங்க விசாரிச்சாலே எனக்கு பாதி கவலை போயிருமே. எனக்கு ஒருத்தங்க செய்யணும்னு கூட கிடையாது. என்னமா உன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, இப்படி ஒருத்தங்க விசாரிச்சாலே என் பாதி கவலை போயிருமே. எவ்வளவு காலம் ஆச்சு? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன்னா அவன் தெரியப்படுத்துகிறான். அவர் வெயிட் பண்ணி டீட்டெயிலா அவன்கிட்ட பேசி எவ்வளவு காலம் ஆச்சு? அவன் சொல்ல, சின்ன வயசுல இருந்து இப்படி ஆச்சு ஆண்டவரே. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன்கிட்ட, இங்க பாருப்பா, விசுவாசித்தால் எல்லாரும் விசுவாசிக்கிறவனுக்கு கூடும் சொல்லும் போது, இப்போ உடனே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கல. இப்பொழுது அவன் தன்னுடைய நிலையை தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்னா, விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம். அதான் தெரியப்படுத்தணும். நீங்க என்ன உண்மையில நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க விசுவாச நம்ம அதெல்லாம் தெரியப்படுத்தின, ஒருவேளை ஆண்டவர் தரமாட்டாரோ? இல்ல, தெரியப்படுத்தாததுனாலதான் நிறைய காரியத்துக்கு பதில். ஒருத்தங்க கிட்ட நம்மளால பேசுறதுக்கு மனசு கிடையாது, ஆனா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது வாங்கணும்னு மட்டும் போனா அவங்க நம்மளை பார்க்க விரும்புவாங்களா? நம்மளை பார்த்தாலே இவங்க என்கிட்ட இருந்து ஏதோ வாங்க தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா நம்மளை விரும்பி பார்ப்பாங்களா? இல்ல, இவங்களை பார்த்தாலே இவங்க என்கிட்ட ஏதோ பேச வந்திருக்கிறாங்க. ஜெபத்துல நம்ம போய் உட்காந்து அவருக்கு பிடிக்கணும். என்கிட்ட இருந்து ஏதோ வாங்க வரல, என்கிட்ட பேச வந்திருக்கிறான், ஏதோ பேச வந்திருக்கிறான். தெரியப்படுத்தணும். காரியத்தில் என்ன சிச்சுவேஷன், ஆண்டவரே என் ஃபேமிலி இப்படி இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுது. ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆனா நான் தெரியப்படுத்தும் போது நான் என்ன அங்க என்ன வெளிப்படுத்துறேன்னா, என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறதற்கு ஏற்ற நபராய் நான் இயேசுவை பார்க்கிறேன். இவ்வளவுதான். என் வேதனையை கொட்டுறதுக்கு ஏற்ற இடமாக தேவ சமூகத்தையும் ஏற்ற நபராக நான் இயேசுவையும் பார்க்கிறேன். ஆண்டவரே இப்படி இருக்க ஆண்டவரே, இந்த நன்மை எனக்கு ரொம்ப நாள தடையா இருக்கு ஆண்டவரே, எனக்கு இதை வச்சு இந்த காரியம் செய்யணும்னு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பாருங்க அது காரியத்துக்கு. இப்ப சாலமோன் எப்படி கேட்டார் பாருங்க, ஞானத்தை எப்படி கேட்டார். எடுத்தது எனக்கு ஞானம் கொடுங்க கேட்டார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க.
இப்போ இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, ஒரு சில நிமிடங்கள் கூட பொறுத்து கொள்ளுங்கள். நீங்க பொறுத்துதான் ஆகணும். வெளியே செய்தி முடியும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். அதுக்கப்புறம் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். ராஜாவாக்கின் ஆண்டவர் கேட்கிற உனக்கு என்ன வேண்டும்? 2 நாளாகமம் 1வது அதிகாரத்தில் இருக்கிறது. உனக்கு என்ன, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுங்கிறார். அதுக்கு இவனுடைய பதில், ஆண்டவரே, உடனே ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கல. அவன் முதல்ல விஷயத்தை சொல்றான். ஆண்டவரே, நீங்க என்ன ராஜாவா வச்சிருக்கிறீங்க, என்ன நீங்க இந்த குடும்பத்துல வச்சிருக்கிறீங்க, என்ன நீங்க இந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறீங்க சொல்லிட்டு, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். இது சாலமோன் ஜனத்திட்ட சொல்ல முடியுமா? சிங்காசனத்துல உட்கார்ந்து, நான் யார் தெரியுமா, நான் சின்ன பிள்ளை, இப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அவனுக்கு தெரியுது அவன் யாருன்னு. அதை யார்கிட்ட சொல்றான்? ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர், என்ன நீங்க இப்படி வச்சிருக்கிறீங்க, ஆனா நான் போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கு. இப்படி எல்லாம் தன்னுடைய காரியத்தை அவன் தெரியப்படுத்தின பிறகுதான், ஆண்டவரை, இதுக்கு ஞானம் தேவையா இருக்குப்பா, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது அவன் கேட்ட விண்ணப்பம் ஆண்டவருக்கு ஏற்றதா இருந்துச்சு. உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் நீங்க அறிந்திருக்கணும். உங்க பிள்ளைகளின் நிலைமை அறிந்திருக்கணும். பிள்ளைக்கு படிப்பு வரல, அவன் ட்ரை பண்றத பாக்குறோம், வரல. உடனே ஆண்டவரை படிப்பை கொடுங்க, படிப்பு. அப்படி இல்லை, ஆண்டவரை, என் பிள்ளை ஏதோ ட்ரை பண்றான், அவனுக்கு முடியல, அதனால அவனுக்கு நீங்க இதை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் இப்படி தன்னுடைய காரியத்தை நீங்க பைபிள் ஃபுல்லா படிங்க. யார் யார் தங்கள் காரியத்தை தெரியப்படுத்தி விண்ணப்பத்தை வைக்கிறாங்களோ அத்தனை விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டார். நம்மள எடுத்தோம், ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா. எதுக்கு வேணும் அதை சொல்லு. ஆண்டவரே எனக்கு பணம் தாங்க. எதுக்கு பணம் வேணும்? ஆண்டவரே இப்படி கடன் பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்குப்பா, நாளைக்கு லோன் கட்ட வேண்டி இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்றோம். அங்க இல்ல, ஆண்டவர் சில வார்த்தையை அழுத்தி பேச வைக்கிறார்னாலே நம்ம இந்த காரியத்துல ரொம்ப கிருபாசனத்தண்டில் நெருங்கி வர வச்சிருக்கிறார், பிள்ளையாக்கி இருக்கிறார், சிநேகிதன் என்று அழைத்திருக்கிறார், தோக்கி தோல்ல வச்சிருக்கிறார். ஆண்டவரே, தோல்ல இருக்கிறோம் நாம. ஜெபம் இறங்கி தள்ளி போய் நின்று, ஆண்டவரே இப்படியா பேச, தோல்ல இருந்தே பேசுங்க. தோல்ல இருந்து, அப்பா இவ்வளவு பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு அப்பா பையனுக்கு வயசாகுது, பிள்ளைக்கு வயசாகுது, 4 பேர் கேட்க ஆரம்பிக்க. இதெல்லாம் நம்ம ஜெபத்தில் வச்சிருக்கிறோமா? இல்ல, கேட்குறாங்கப்பா. அது கேட்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. நான் நம்புறேன் உங்களை, ஆனாலும் என் சிச்சுவேஷன் இப்படி ஓப்பனா பேசுங்கிறார் ஆண்டவர். இங்க பாருப்பா, என் வீட்டில் ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட அப்ப இல்லை. நீங்க இப்படி பேசுனா நீங்க டைம் எல்லாம் செட் பண்ணவே தேவையில்லை. ஜெபத்தில் இதை கவனிங்க, தெரியப்படுத்துங்க. 5வது, கேளுங்க. கேளுங்க. என்ன கேட்கணும்? லூக்கா 11:6. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக, நீ அப்பங்களையும் கூட சொல்லல, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு என்னது தேவையோ அதை அவன் சரியா சொல்லி கேட்கிறான். என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். அதான் உங்களில் ஞானத்தில் ஒருவன் குறைவுபட்டால் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல குறைவு இருக்கு. யோசபாத் கேட்டா பாத்தீங்களா? ஆண்டவரே, எனக்கு நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே. நமக்கு என்ன? சாலமோன் பாத்தீங்களா? என்ன தேவை அறிகிறான். எனக்கு இது இப்ப தேவையா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆலோசனை தேவையா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆறுதல் தேவையா இருக்குப்பா. எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு சமாதானம் தேவையா இருக்கு ஆண்டவரே.
ஆண்டவர் எல்லாரும் எனக்கு எதிரா பேசுறாங்க, ஒரு 2 பேர் எனக்கு ஃபேவரா பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என்ன தேவை உங்களுக்கு அதை சொல்லுங்க. நான் சொல்லிதான் அவருக்கு தெரியணும் இல்ல, ஆனா ஜெபத்துல நான் அதை சொல்லி ஆகணும், சொல்லணும். சீஷர்கள் அதான் கேட்டாங்க. சீஷர்கள் பரிசுத்தாவில நிறைந்து தைரியமாய் இயேசு பிரசங்கிக்க ஆரம்பித்ததும் அவர்களை அழைத்து பயமுறுத்தி விடுகிறார்கள். பயமுறுத்தி விட்டதும் அவங்க தேவ சமூகத்துல போய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க. ஜெபத்துல என்ன கேட்கிறாங்க பாருங்க. 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அதனுடைய 29, 30 வசனங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை அவங்க என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துட்டார், அற்புத அடையாளங்களை நடத்துகிற கிருபை வரங்களை கொடுத்து விட்டார். ஆனா இதை பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் அவங்க கிட்ட என்ன இல்ல? தைரியம் இல்ல. நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கி விட்டார், ஆனா அதை அப்ளை பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல? தைரியம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இல்ல? விசுவாசம் இருக்கு. இந்த மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னா அது பயந்து போகணும், விசுவாசம் இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு என்ன இல்ல? தைரியம் இல்ல. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவித்தால் அவர் அந்நாள் வரை காத்துக்கொள் வரங்கிற விசுவாசம் இருக்கு. ஆனா கொடுக்கிறதுக்கு என்ன இல்ல? நான் என் நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் பெரியது, அது எனக்கு மிகவும் நன்மையானதுங்கிற விசுவாசம் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் என்னுடைய காரியத்தை ஆண்டவர் இதனுடைய சித்தப்படி மட்டும் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணுமே. ஆண்டவர் இதை இப்படி மட்டும் செஞ்சுட்டு கல்யாண கார்டுல இந்த காரியம் நம்ம கிட்ட என்ன இல்லை? ஆண்டவர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணுங்கிற தெரியுதுப்பா, ஆனா என்னால அது தைரியம் இல்ல. அவங்க கேட்கிறாங்க. அவங்க கேட்டதும் கர்த்தர் என்ன செய்தார்? 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவங்க இல்லாதத எது தேவையோ அதை கேட்டாங்க, கேட்டு முடிக்கிறாங்க. கர்த்தர் அதை கொடுக்கிறார், அது அவர்களில் வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கணும். அதோடு கூட எப்படி கேட்க வேண்டும்? யோவான் 14:14 இயேசுவின் நாமத்துல கேட்கணும். எந்த ஒரு ஜெபம்னாலும் சரி, பரலோக பிதா ஏற்றுக்கொள்ளணும்னா எந்த நாமத்துல மட்டும் கேட்கணும்? ஆண்டவர் சொல்லுகிற என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. அதனாலதான் நம்ம எல்லா ஜெபத்தையும் பண்ணிட்டு ஜெபத்தை எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அந்த நாமத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தில் கேட்கும் போது அந்த காரியம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. பரலோக பிதா அதுக்கு நோ சொல்லவே மாட்டார். நாம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். அதோடு கூட எப்படி ஜெபிக்கணும்னா சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்கணும். அந்த குஷ்டரோகி என்ன தேவை? சுகம் தேவை. அப்போ அவன் எனக்கு எப்படியாவது சுகந்தாங்கன்னு கேட்கல, உமக்கு சித்தமானால். அவ்வளவுதான். நம்மை குறித்து தேவன் ஒரு பாதையை நியமித்திருப்பாருங்க. ஆமே. மோசையை கொண்டு அத்தனை அடையாளங்களை செய்தார். ஆனா மோசையை திக்கி திக்கி பேசணுங்கிறது தேவ சித்தமா இருந்துச்சு, அப்படியே விட்டார். மோசைக்கு ஆரம்பத்தில் அது புரியாததுனால அது கம்ப்ளைண்டா வைத்தான். பிற்பாடு அது புரிந்ததுனால எத்தனை இடங்களில் கர்த்தர் சொல்ற, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது மோசே. மோசே ஆண்டவரே இனியாவது எனக்கு இந்த நாவை ஒன்று தொட்டிங்கன்னா கேட்டாரா மோசே? இல்ல. ஏன்? அது சித்தம் இப்படி இருக்கிறது தான் தேவ சித்தம் என்பதை அறிந்து கொண்டதும் அதன் பிறகு கேட்கல. அதன் பிறகு அவன் என்ன கேட்கிறான்? உங்களுடைய மகிமைய. அதான் சித்த ஆண்டவரே இது உமக்கு. அதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விருப்பம் என்ன? கூட இருக்கிறவங்களை விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்ல. பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் இயேசுவை எப்படி நேசித்தாங்கன்னு தெரியாது. ஆனா இயேசு உண்மையா நேசித்தார்.
அவ்வளவு நேசித்தார். அதனால தாங்க காலை கழுவினார். இந்த மனசெல்லாம் அதான் அன்புதான் சகலத்தையும் தாங்கும். இல்லைன்னா செய்ய முடியாது. ஆமா, செய்யலாம். போட்டோ எடுத்து போடுறதுக்கு வேணாம் செய்யலாம். போட்டோ எடுக்கிறத விட காலை கழுவும், போட்டோ எடுத்ததும் காலை. அவருக்கு அந்த நேசம் அன்பு எல்லாத்தையும் விட பெரியது. அதனால அவருக்கு இவங்களெல்லாம் விட்டுட்டு போறது, ஏன்னா இனி இவங்க ஓட்டத்தை முடிச்சுட்டு வரணும். அவருக்கு தாங்க முடியல பிள்ளைங்களை விட்டுட்டு போறது. மற்றபடி அவருக்கு அது ஆணி குத்துறதோ இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு எது தாங்கிட மாட்டார், இந்த உறவு துண்டிக்கப்படுறத, பிதாவோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுறது அவரால் தாங்க முடியாது. பேதுருவோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுறது அவரால் தாங்க முடியாது. இதாங்க அன்பு. அன்பின் ஊற்றே இயேசுதான். அதனாலதான் பேதுருவை அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் மறுதலிச்சிட்டு இருக்கிறான். பேதுருவை திரும்பி பார்த்தாராம். ஏன்னா விட்டா இதுக்கு மேலையும் அவன் பேசிடுவான். அப்படி திரும்பி பார்த்து, போதுண்டா இரு வர உறவு. அதனால கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவர் அழுத்தி கேட்டிருப்பார்னா நிச்சயமா நீங்க செய்திருப்பார். ஏன் குமாரன் கேட்க பிதா மறுக்க மாட்டார். ஆனால் அவர் எப்படி கேட்டார்? என் சித்தப்படி அல்ல, உங்க சித்தப்படி. ஆமென். சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபித்தால் தான் நோ என்கிற பதிலையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னா ஆண்டவர் சில காரியத்துக்கு நோ சொன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உடனே என்ன சொல்லுவோம்? இந்த ஊழியர்கிட்ட ஜெபம் பண்ணா இப்படிதான், நம்ம அந்த ஊழியர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். எஸ் சொல்றதுக்குன்னு 2-3 ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஆண்டவர் அதான் சித்தத்துக்கு உட்படும் போது பவுலுக்கு முள்ள பலவீனத்தை அவன் முள்ளா பார்த்தான், சாத்தானா பார்த்தான். என்ன ஒரு சாத்தான் குத்திட்டு இருக்கிறான் இல்ல, சிலரை நாம அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல வீட்டில் போனாலே சாத்தான் சொல்ல, ஆண்டவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு உன் பலவீனத்தில். நீ எதை சாத்தான் எதை முள்ளுன்னு சொல்றியோ ஆண்டவர் சொல்ற, அதனால என் கிருபை உனக்கு பூரணம், என் பலன் உனக்கு பூரணமாய். உடனே அதன் பிறகு பவுல் அதை முள்ளென்றோ ஒண்ணு சொல்லாம இதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். சித்தத்துக்கு உட்பட்டு செய்வது. 5ஆவதாக ஜெபம் பண்ணிட்டு சங்கீதம் 62:1 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். My soul find rest in God alone. தேவனை நோக்கி எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்பா சமூகத்துல அமைதியா இருக்கணும். ஜெபத்துல ஸ்தோத்திரம் இருக்கணும், என் காரியங்களை சொல்லணும், என் தேவையை சொல்லணும். எல்லாம் சொல்லிட்டு ஆமேன் போடாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கும்போது என்ன ஆகும்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அது மாத்திரம் இல்ல, கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இவ்வளவு செலுத்தி விட்டு அமைதியா இருந்தா நம்ம இருதயத்திற்குள்ள இருந்து நமக்கு தெரியாது சில காரியங்கள், நமக்குள்ளே நிறைய தடைகள் இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா எழும்பி சிந்தையில வரும். எதுக்குன்னே இதுதான் பிரச்சனை, நீ அவன் தடையா இருக்கிறான் இவா தடையா இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆனா இல்ல இதுதான் பிரச்சனை. எதுக்கு? அப்ப அந்த காரியங்கள் வரும்போது ஆண்டவரே இதை என்னை விட்டு அகற்றுங்க. ஆண்டவர் சமூகத்துல கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கறதுக்கு மாத்திரம் இல்ல, சுத்தமாகிறதற்கும். ஜெபத்துல ஒவ்வொரு நாள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா தேவ சமூகத்துல இருக்கணும். அதுக்காக தூங்கிடக்கூடாது. சில கேட்டா நாங்க 2 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், ஒரு 7 மணிக்கு ஒரு அமைதியாவே. அப்படி இல்லை, ஜெபம் பண்ணு. சத்தம் கேட்பதற்கும் சுத்தமாவதற்கும் அமைதியா இருக்கணும். ஆமென். யோசுவா ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கிறான். காலையில இருந்து சாயங்காலம் அப்படியே விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் சொல்றார், இப்படி இப்படி காரியம் இருக்குது, தெரியப்படுத்துகிறார். இது மாற்று, இந்த பிரச்சனையை மாற்று. அவன் எழும்பி போய் எல்லாம் கூட்டு இந்த ஆகான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சிரு, எல்லா பிரச்சனை கிளியர் ஆயிட்டு. அப்ப நான் ஆண்டவரே இதை நீங்க மாற்றுங்கப்பா 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 இயேசு நாமத்தில் பிதாவே. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும்,
வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் பேசுவார், இடைபடுவார். ஆவியானவர் அவர் உணர்த்துகிறவர், அவர் உணர்த்துவார். இந்த பிரச்சனை இருக்கு, இந்த காரியம் இருக்கு, அவருடைய வார்த்தை உண்டாகும். அமைதியா இருக்கணும். அதன் பிறகு என்ன செய்யணும் தெரியுமா? நம்பிக்கையோட காத்திருக்கணும். ஜெபம் பண்ணி முடிச்சாச்சா? அதன் பிறகு நம்பிக்கையோட, ஏழாவது நம்பிக்கையோட காத்துக்கொள்ள வேண்டும், காத்திருக்க வேண்டும். கர்த்தர் செய்வார். சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும். முதல்ல சொன்னது ஜெபம், இப்போ சொன்னது விசுவாசம். ஜெபத்தில் இது தேவை. கர்த்தர் இந்த அனுபவத்தில் நாம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. எல்லாருடைய கண்களை மூடி இருக்கிற இடத்துல 2 நிமிஷம் முழங்கால் படிட்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யாரிடத்துல ஜெபிக்கிறோம் என்கிற நிச்சயம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் ஜெபிப்பதற்கு முன்னே, கேட்பதற்கு முன்னே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம் தேவைகளை சொல்வதற்கு முன்னே நம் காரியங்களை தெரியப்படுத்தணும். நம் என்ன தேவையோ அது அவரிடத்துல அவருடைய நாமத்தினாலே கேட்கணும், அவருடைய சித்தப்படி கேட்கணும். எல்லாம் கேட்டுவிட்டு நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். கர்த்தருடைய பதிலுக்காக, கர்த்தர் இடைபடுவதற்காக. கர்த்தர் என்ன பதில் சொல்லுகிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அதற்காக நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த அனுபவத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்வாராக. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நடத்துவீராக, என்னை இந்த அனுபவத்தில் நடத்துவீராக, என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உங்களுக்கு தெரியும்பா எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு. ஆண்டவரே அப்பா எனக்கு நீங்க கற்று தரீங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.